நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஃபேஸ்புக்கை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு அருமையான பயனுள்ள ஒரு செட்டிங் தான் நான் காட்ட போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முதல்ல கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக பாருங்கள். அதே போல் மிஸ் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது டெலகிராமில். அதோட லிங்க் எனக்கு கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஃபேஸ்புக்கில் புது விஷயங்கள் நாள் ஒரு வண்ணம் பொழுது ஒரு வண்ணமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எப்போ வருது ஏது வருது அப்படிங்கிற எந்த விவரமும் நமக்கு தெரியாது. பட் ரெகுலராக பயன்படுத்தும் போது இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. அது ஓகே. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. எங்கே அந்த புது செட்டிங்கை அமைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஃபேஸ்புக்கை நம்ம அப்டேட் கொடுக்கணும். அப்டேட்டுக்கு பொதுவாகவே இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க அதிகம் மொபைல் டேட்டாவை பயன்படுத்துகிறோம். ஸோ மொபைல் டேட்டா வழியாக நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி ஃபேஸ்புக் அப்டேட் ஆகிடும். ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு வைஃபைலையும் நான் என்னுடைய ஃபேஸ்புக் அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அருமையான ஒரு செட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ்புக் அப் டு டேட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க? உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னுடைய ஃபேஸ்புக் அப்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா சரி, ஓகே, புது வெர்ஷனில் நீங்கள் ஃபேஸ்புக்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது எங்கே இருக்குது, எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. நான் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி டீஃபால்ட்டாக சைன்இன் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபேஸ்புக்குள்ளே நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஹேம்பர்க் ஐக்கான் இருக்குது. அதை நான் டேப் பண்ணி உள்ளே போகிறேன். இப்போ இந்த பகுதி மெனு பகுதி வந்ததுக்கப்புறம் பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பாட்டம் போங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க, செட்டிங்ஸ்குள்ளே பகுதியில் வந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஜை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க, கீழே வரைக்கும் வாங்க. வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன அந்த 2 செட்டிங் எங்கே இருக்குன்னா மீடியா அண்ட் கான்டாக்ட்ஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னே ஆப் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த 2 செட்டிங்ஸ் இந்த மாதிரி ஆஃபில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆஃபில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய புதிய அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் கொடுத்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். நோட்டிஃபிகேஷன் ஃபேஸ்புக் அப்டேட் இன்ஸ்டால்டு, கெட் நோட்டிஃபைடு வென் ஃபேஸ்புக் அப்டேட்ஸ் ஃபேஸ்புக். பார்த்தீங்களா? இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவல் நினைக்கிறேன். ஸோ இல்லைனா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் இந்த அருமையான செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடையாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.